ஹலோ ஆல். இந்த பொம்பள பிள்ளைங்கலாம் அப்பாங்களுக்கு என்னதான் வச்சிருக்குங்கன்னு தெரியல. காலையில எந்திரிச்சதுலேருந்து அப்பா அப்பான்னு வீடு ஃபுல்லா தேடிருச்சு. பாத்ரூம் மொதக்கொண்டு தேடிட்டு வந்துருச்சு. நம்ம சும்மா தேவைக்கு தான் போல. நேத்து அப்படிதான் நான் செவனேன்னு பால் விளாண்டுகிட்டு இருந்தேன். என்னைய கடைக்கு வா லாலிபப் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் கடையில ஒண்ணுமே வாங்கல. நான் தெளிவா அப்படியே பார்க்கு கூட்டிட்டு போய் ஊஞ்சல் விளாட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக நம்மள டைம் பாஸ்க்கு வேற போர் அடிச்சா யூஸ் பண்ணிக்குதுங்க. நேத்து அப்படிதான் தெரிஞ்சே அடிச்சுட்டு தெரியாம அடிச்சுட்டேன். சும்மா சும்மா சாரி அப்படின்ட்டு சும்மா சொல்லணுமேன்னு சொல்லிட்டு போகுது. எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. சரி கடைக்கு போயிட்டோமே எப்படி சும்மா வருதுன்னு சொல்லிட்டு சிவப்பு கலர்ல கீரை வச்சிருந்தாங்க. இந்த கீரை நம்ம வாங்கினதே இல்லையே, இது என்ன கீரைன்னு கேட்டா தண்டு கீரைன்னாங்க. சரி ஓகே வாங்கி வச்சு பார்ப்போமேன்னு வாங்கி நல்லா கிளீன் பண்ணி சமைச்சா அந்த சிவப்பு கலர்லாம் பச்சை கலரா மாறிடுச்சு. இந்த சயின்ஸ் லேப்ல எல்லாம் பிங்க் கலர் பேப்பரை வச்சு ஒரு இதுக்குள்ள முக்கணும்னா பச்சை கலரா மாறுமே, அது மாதிரி என்னடா இது கலர் மாறிடுச்சு, இப்படிதான் இருக்குமா இல்ல சாயங்கி எதுவும் பூசிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னு குழப்பத்தையே சமைச்சு முடிச்சுட்டு குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பிள், கோதுமை மாவு, முட்டை, நாட்டு சக்கரை, பால் ஊத்தி பேன்கேக் மாதிரி ஊட்டி விட்டுட்டு இந்த கீரைக்கு சாதம் அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு என்னமோ சாதம் சாப்பிட தோணவே இல்ல. பழம் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனா பழம் மட்டும் வயித்துக்கு பத்தாதே. அதனால 2 சப்பாத்தி மட்டும் போட்டு கீரை, பப்பாளியும் வச்சு குழப்பத்திலேயே உட்காந்து சாப்பிட்டேன்.